திருச்சிற்றம்பலம். சதுரகிரி யாத்திரை புத்தகத்தின் பாகம் 11. இப்போ நம்ம அடுத்ததாக சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் செய்ய போகிறோம். சுந்தர மகாலிங்கத்துக்கு குறைவில்லாத அளவுக்கு புராண முக்கியத்துவமும் தல சிறப்பும் கொண்டவர் சந்தன மகாலிங்கம். அவரையும் தரிசித்து சகல பாக்கியங்களும் பெறுவோமா? சதுரகிரிக்கு போயிட்டு வந்தாவே புண்ணியம். அங்கு நம் பாதங்கள் படுறதுக்கு பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். சுற்றுச்சூழலால் பாதிக்கப்படாத அந்த வனத்தின் மூலிகை தழுவி வரும் சுத்தமான காற்று நம்ம உடம்புல பட்டாவே நமது பெரும்பாலான நோய்கள் நீங்கிவிடும். சித்தர் பெருமான் சூட்சும சரீரத்துடன் உலவும் சதுரகிரிக்கு நாம் செல்ல அவர்களுடைய அழைப்பும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும். அப்பதான் சதுரகிரிக்கு நம்மால் போக முடியும். இந்த அழைப்பும் ஆசீர்வாதமும் எத்தனையோ பக்தர்களுக்கு கிடைச்சிருக்கு. அனுபவபூர்வமான உண்மை இது. இந்த மலையில் உள்ள ஒவ்வொரு வஸ்துவிலும் இறையம்சம் நிறைஞ்சு இருக்கு. இங்கே சித்தர்கள் எந்த ரூபத்தில் நம்ம ஆட்கொள்வார்கள் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. சதுரகிரியில் சித்தர்கள் நிகழ்த்தும் அற்புதங்கள் விவரிப்பதற்கு அப்பாற்பட்டவை. பௌர்ணமி இரவுகளில் நட்சத்திர ரூபத்தில் சித்தர்களில் வானில் நடத்தும் வர்ணஜாலத்தை கண்டு ரசித்தவர்கள் பெரும் பேறு பெற்றவர்கள். அவங்கெல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை நேரில் நம்மக்கிட்ட சொல்லும்போது அப்படியே நமக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அற்புதங்களை தரிசிக்கும் வாய்ப்பை இறைவன் எவருக்கெல்லாம் விதித்துள்ளாரோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பு பெறும். இறைவனின் அருள் கடாட்சம் இருப்பவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். சதுரகிரிக்கு செல்லும் வாய்ப்பே இப்படிப்பட்ட அருட்கடாட்சம் உள்ளவர்களுக்கே வாய்க்கிறது. யாத்திரையின் போது சக பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம். நடைபயணத்தின் போது பதற்றப்படவே கூடாது. பொறுமை மிகவும் அவசியம். இந்த யாத்திரை தொடங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக பக்தர்கள் பலருக்கும் மலைப்பு ஏற்படுத்துகின்ற விஷயம் ஒன்று இருக்குது. மலைப்பாதையில் சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தை எப்படி கடந்து நம்ம செல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான். நகர வாழ்க்கையில் குளிர்சாதன அறைக்குள் சக்கர நாற்காலியில் அமர்ந்து பணிபுரியும் சில அன்பர்களுக்கு இந்த பயண தூரமும் கரடுமுரடான பாதையின் தன்மையும் சலிப்பை ஏற்படுத்தலாம். பெரும்பாலான அலுவலகங்களில் குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயித்து அந்த காலத்துக்குள் இவ்வளவு தொகைக்கு வியாபாரத்தை உயர்த்த வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிடுவார்கள். இதை இலக்கு என்பார்கள். இந்த இலக்கை அடைவதற்கு ஆகும் சிரமங்களை அலுவலகம் சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியும் பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்களது குறிக்கோள் குறித்த இலக்கை எட்டுவதுதான். அப்படி இந்த இலக்கை எட்டியவுடன் வரும் சந்தோஷமே தனி. அதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அதுபோல சதுரகிரி யாத்திரையின் இலக்கு மகாலிங்க தரிசனம், மகானின் ஆசீர்வாதம். இந்த இலக்கை அடைய, அதாவது தரிசனம் செய்வதற்கு சில சிரமங்களை கடந்து போகிறோம், அவ்வளவுதான். கடவுள் தரிசனம் என்பது எளிதான காரியமல்ல. கஷ்டப்பட்டாதான் கடவுளை தரிசிக்க முடியும். நம் மனமும் சிந்தனையும் தன்னிடம் அர்ப்பணமாகி உள்ளதா என்பதை சோதித்த பிறகே பகவான் நமக்கு காட்சி தருவார். குளத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக கஜேந்திரன் அப்படின்ற ஒரு யானை போகுது. அந்த தண்ணிக்குள்ளார இருந்த முதல்ல ரொம்ப பசியோடு இருந்தது. தண்ணி குடிக்க வந்த அந்த கஜேந்திரன் யானையோடைய காலை பிடிச்சி தண்ணிக்குள்ளே இழுக்குது அந்த முதலை. அந்த கஜேந்திரன் யானையும் அதால் முடிஞ்ச அளவுக்கு முதலைக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஒரு கட்டத்தில் துவள ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்மளால் இந்த முதலைக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற நிலைமை வரும்போது உடனே அந்த யானை என்ன பண்ணுச்சு, ஆதி மூலமே அப்படின்னு அப்படியே அடி வயிற்றுலேருந்து கத்துது. இது கேட்ட விஷ்ணு பகவான் அவருடைய கருட வாகனத்தில் ஏறி அங்கே வந்து அந்த முதலையை அவருடைய சக்கராயுதத்தால் அழித்து கஜேந்திரனை காப்பாற்றிட்டாரு. எல்லாரும் கூடியிருக்கிற ஒரு சபையில் துர்ச்சாதனன் துயிலுரிய ஆரம்பித்த போது அவமானத்தால் துடித்தாள் பாஞ்சாலி. துவண்டாள். தன் கைகளால் சேலையை இறுக்க பற்றினாள். வெறி பிடித்த வேங்கை முன் ஒரு மங்கையின் பலம் எடுபடுமா? சாபத்துக்கு ஆளாக போவதை உணராமல் தொடர்ந்து துயிலுரித்தான் துர்ச்சாதனன். தற்காத்து கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் தன் இரு கைகளையும் உயிரே கூப்பி கண்ணா என்று பாஞ்சாலி அபய குரல் எழுப்பியதும் அந்த ஆபத் பாந்தவன் கண்ணன் ஓடோடி வந்தான். கஜேந்திரனையும் பாஞ்சாலியையும் போல இறை நம்பிக்கையில பக்தியில முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். பக்திக்கு இதுதான் முக்கியம். இதையே சரணாகதி தத்துவம்னு சொல்றாங்க. இப்படி அர்ப்பணித்தால்
நம்மளுடைய நல்லது கெட்டதை அந்த இறைவனே பார்த்துக்குவார். சதுரகிரி யாத்திரைக்கும் இந்த சரணாகதி அவசியம். எத்தனையோ பேர் வயது முதிர்ந்தோர், இதய நோய் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவங்க, இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க என பல பேர் சதுரகிரிக்கு சென்று இறைவனை மனமாற தரிசித்து திரும்புகிறார்கள். இவர்கள் எல்லோருமே அந்த மகாலிங்கத்தை முழுமையாக நம்பி தங்களுடைய யாத்திரையை தொடங்கியவர்கள். சதுரகிரி யாத்திரை செல்பவர்கள் ஒரு சுற்றுலா மாதிரி சதுரகிரிக்கு போய் வந்துட முடியாது, போகவும் கூடாது. ஒவ்வொருவரும் இந்த யாத்திரையை ஆழ்ந்து அனுபவித்து சுகானுபவத்தில் திளைக்க வேண்டும். சதுரகிரியில் இரட்டை லிங்கம், பிலாவடி கருப்பர், சுந்தரமூர்த்தி, சுந்தர மகாலிங்கம் ஆகிய தெய்வங்களை தரிசித்தோம். இறுதியாக சந்தன மகாலிங்கத்தை தரிசிக்க இருக்கிறோம். இவை தவிர மலைக்கு மேலே இன்னும் ஏராளமான குகைகள், ஊற்றுகள், கோயில்கள் உள்ளன. அவற்றை தனித்தனியே சென்று தரிசிப்பது சாதாரண காரியமல்ல. தகுந்த வழிகாட்டிகளும் முன்னேற்பாடுகளும் இல்லாமல் அங்கெல்லாம் பயணிக்க கூடாது. இனி சந்தன மகாலிங்கம் சதுரகிரியில் குடிகொண்ட கதையை பற்றி பார்க்கலாமா? கைலாயமலை கோலாகலமாக இருந்துச்சு. பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் பக்கத்தில் உட்காந்து எல்லாத்துக்கும் தரிசனம் தந்துட்டுருக்காங்க. 33 தேவர்கள் உட்பட முனிவர்களும் கந்தர்வர்களும் அம்மையையும் அப்பனையும் வந்து வணங்கி ஆசி பெற்று சென்ற வண்ணம் இருந்தாங்க. 2 பேத்தையும் ஒரு சேர தரிசனம் செய்த திருப்தியிலும் பரமேஸ்வரனிடம் ஆசி பெற்ற மகிழ்ச்சியிலும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அங்கு வந்து சேர்ந்தார் பிருங்கி முனிவர். மகா தபஸ்வியான அவரை தேவகணங்கள் வரவேற்றனர். வந்தவர் பார்வதி பரமேஸ்வரர் இருக்கும் இடத்துக்கு போகிறாரு. பார்வதியை தவிர்த்து பரமேஸ்வரனை மட்டும் வலம் வந்து வணங்கினார் பிருங்கி முனிவர். இவருடைய செயலை பார்த்துட்டு பார்வதி தேவி குழம்பியே போயிட்டாங்க. தனது சந்தேகத்தையும் பரமேஸ்வரனிடம் கேட்டாங்க. சுவாமி, இங்கே நம்ம தரிசிக்க வருபவர்கள் எல்லாமே நம்ம 2 பேரையும் சேர்த்தே வலம் வந்து வணங்கி ஆசி பெற்றாங்க. ஆனால் இந்த பிருங்கி முனிவர் மட்டும் என்னை விட்டுட்டு உங்களை மட்டும் வலம் வந்து ஸ்தோத்திரங்கள் பாடி நமஸ்கரிக்கிறாரே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பரமேஸ்வரர் சொல்கிறாரு, தேவி, வீடு பேறு என்னும் மோட்சத்தை விரும்புபவர்கள் நம் இருவரையும் வணங்குகிறார்கள். இந்த பிருங்கி முனிவர் அப்படிப்பட்டவர் இல்லை. மோட்சத்தை மட்டும் எதிர்பார்ப்பவர். அதை அருள்பவன் நான் என்பதனால் என்னை வலம் வந்துள்ளார். இதில் உனக்கு என்ன குழப்பம் என்று கேட்டார். ஆனால் பார்வதி தேவியோ சமாதானமாகவில்லை. தன்னை ஒரு முனிவர் புறக்கணித்து விட்டாரே என்று பெரும் கோபப்பட்டார். பிறகு பிருங்கி முனிவரை பார்த்து, முனிவரே, சக்தியையும் சிவத்தையும் அனைவரும் சேர்ந்து வணங்கும்போது நீங்கள் மட்டும் என்னை புறக்கணித்தது எனக்கு ஏற்பட்ட அவமானமாக நினைக்கிறேன். சக்தி இல்லை என்றால் உமது சரீரம் இல்லை. எனவே எனது அம்சமான சக்தியை நீர் இப்பொழுதே இழப்பீர். இனி உம்மால் எப்படி எழுந்து நடமாட முடிகிறது என்று பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க பிருங்கி முனிவர்கிட்ட இருந்த சக்தி, அதாவது பலம் அனைத்தையும் ஒரு வினாடி நேரத்தில் அபகரிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்த கணம் துவண்டு விழுந்தார் பிருங்கி முனிவர். அவரால் முடிஞ்ச வரைக்கும் எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் முடியாமல் கீழே விழுந்துடுறாரு. தன்னுடைய பக்தன் சக்தியை இழந்து கண்ணெதிரே தவிர்ப்பதை பார்த்து சும்மா இருப்பாரா சிவபெருமான்? பிருங்கி முனிவரிடம் ஒரு ஊன்றுகோலையும் கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட பிருங்கி முனிவர் தட்டு தடுமாறி ஒரு குழந்தை நடை பழகுவது போல நடந்தார். இறைவன் கொடுத்த ஊன்றுகோல் அப்போது அவருக்கு பெரிதும் உதவியது. சிவனுக்கு தனது நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் மீண்டும் ஒரு முறை பரமனை மட்டும் வலம் வந்து நமச்சிவாய நாமம் பாடி அவரை துதித்தார். இப்படிப்பட்ட பிருங்கியின் சிவபக்தியை என்னவென்று சொல்வது? காரண காரியமின்றி எதுவும் நடப்பதில்லை. ஆனால் பிருங்கி முனிவரை காரணமாக வைத்து ஏதோ ஒன்று நிகழப்போகிறது என்று மகரிஷிகள் உணர்ந்தார்கள். ஏற்கனவே கோபத்தில் இருந்த பார்வதி தேவிக்கு பிருங்கி முனிவரின் செயல் மேலும் எரிச்சலை தந்தது மட்டுமன்றி, ஈசனுக்கும் எனக்கும் நடுவில் இடைவெளி இருப்பதால் தானே பிருங்கி முனிவர் இப்படி தனியாக வலம் வர முடிகிறது. அந்த இடைவெளியே இல்லாமல் ஆகிவிட்டால், அப்படியானால் ஈசனின் திருமேனியில் பாதியை கேட்டு பெற வேண்டும். அதன் பிறகு சக்தியான என்னை எவராலும் புறக்கணிக்க முடியாதல்லவா அப்படின்னு நினச்சி சிவபெருமானுடைய அருளை பெறணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரே வழி தவம் தான் முடிவு பண்ணுறாங்க. தனிமையில் தவம் செய்கிறதுக்கு ஏற்ற இடம் பூலோகமே அப்படின்னு நினச்சி கைலாயத்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. பூலோகத்தில் தவத்துக்கு பெரும்பாலான இடம் தேடி அலைந்த போது அவங்க கண்ணுக்கு இந்த சதுரகிரி தென்பட்டது.
தேனருவிகளும் கற்பக விருட்சங்களும் நிறைந்த இந்த வனப்பகுதி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதன் இயற்கை அழகுல அப்படியே மெய் மறந்துட்டாங்க. எண்ணற்ற தவசீலர்கள் இங்கு பக்தியோட தவத்திலும் வேள்வியிலும் மூழ்கி இருக்கிறதையும் பார்த்தாங்க. சதுரகிரியில சட்டை முனிவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல கல்லால மரத்து நிழல்ல அமர்ந்து தவம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. சட்டை முனிவர் வாழ்ந்த குகை சந்தன மகாலிங்கத்தின் சன்னதிக்கு பக்கத்துல தான் இருக்கு. அன்னை சதுரகிரிக்கு வந்ததால இயற்கையே புத்துணர்ச்சி பெற்றது. பூமழை தூவியது, செடி கொடிகள் பூத்து குலுங்கின. அன்னையின் ஆசையால் சதுரகிரியில் நிகழும் அற்புதங்களை கண்டு மகிழ்ந்தனர் அங்கு தவம் செய்யும் முனிவர்கள். சட்டை முனிவர், வால்மீகி போன்றோர் அன்னை தவம் இருக்கும் கல்லால மரத்தின் அருகே வந்து மலைமகளை பணிந்து வணங்கினர். அவங்கள வலம் வந்து போற்றி துதித்தனர். பிறகு உலகை காத்து ரட்சிக்கும் அன்னையே, எங்களது தவ பலனால் தாங்கள் இங்கு எழுந்தருளி இருப்பதாக கருதுகிறோம். எங்களை ஆசிர்வதிப்பதற்காக சதுரகிரியில் எழுந்தருளி இருக்கும் அகிலலோக நாயகிக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் என்று அன்னையின் திருவடிகளை தொழுதனர். அனைவரையும் கனிவுடன் பார்த்த அன்னை புன்னகையுடன், மலையே மகாலிங்கமாக காட்சி தரும் இந்த மகோனுதத்தை கண்டு யாம் வியந்தோம். உங்களது தவமும் அறப்பணிகளும் எக்காலமும் சிறந்து விளங்க ஆசிர்வதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அன்னையின் ஆசீர்வாதத்தை அகம் குளிர ஏற்றுக்கொண்ட சட்டை முனிவரும் வால்மீகியும், தாயே, இந்த புனிதமான சதுரகிரியில் தாங்கள் எழுந்தருளி இருக்கும் இந்த காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு பணிவுடன் கேட்டாங்க. சிவபெருமான் சர்வலோகங்களையும் தன்னுடைய முக்கண்ணால் காத்து வருகிறார். அந்த பெருமானின் செயல்பாடுகளில் எப்பொழுதும் உடனிருந்து உறுதுணை புரிய நான் விரும்புகிறேன். எனவே முக்கண்ணனின் இடபாகம் பெற்று அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் அடைவதற்காக தவம் புரிய இங்கு வந்துள்ளேன். உறுதி குலையாத தவத்தின் மூலம் எந்த ஒரு வரத்தையும் ஈசனிடமிருந்து பெறலாம். இதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவள் நான். ஈசனை நினைத்து தவம் இருந்துதான் அவரை மனம் புரிந்துள்ளேன். நான் வேண்டும் வரங்களை என் தவ வாழ்க்கை எனக்கு பெற்றுத்தரும் என்று பரிபூர்ணமாக நம்புகிறேன். தவத்தின் ஒரு அங்கமாக இங்கே ஒரு லிங்கம் ஸ்தாபித்து வழிபாடுகளை துவங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க பார்வதி தேவி. அங்கு கூடியிருந்த முனிவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்வதி தேவி நினச்ச மாதிரியே ஒரு புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை தசமி தினத்தன்று அங்கே பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்த ஒரு சந்தன மரத்தின் அடியில் சிவலிங்க திருமேனி ஒன்றை ஸ்தாபித்தாங்க. அவங்க வடித்த உருவை கண்டு அன்னையே அதிசயப்பட்டாங்க. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்காக ஆகாய கங்கையை அங்கே வர வச்சிட்டாங்க. இந்த ஆகாய கங்கையின் தீர்த்தம்தான் இன்றைக்கும் சந்தன மகாலிங்க அபிஷேகத்துக்கு பயன்படுகிறது. பல வகையான வாசனை திரவியங்களை கொண்டு லிங்க திருமேனிக்கு மனம் கூட்டினாங்க. சந்தன குழம்பை சாத்தினாங்க. உயரக திருநீற்றை அவர் மேனியில் பூசினாங்க. அந்த காட்டில் இருந்த பூக்களையும் வில்வத்தையும் பறித்து அழகாக மாலை கட்டி சிவபெருமானுக்கு சாத்தி அலங்காரம் செஞ்சாங்க. சிவபெருமானின் திருநாமங்களை சொல்லி புஷ்பங்களை எடுத்து லிங்க திருமேனிக்கு அர்ச்சனையும் செஞ்சாங்க. பலவிதமான பதார்த்தங்களை தன் கைப்பட தயாரித்து நெய்வேத்தியம் செஞ்சாங்க. இத்தகைய பூஜை 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சாங்க. பூஜையின் முடிவில் சிவபெருமான் சதுரகிரியில் ரிஷபாரூடராக பார்வதி தேவிக்கு தரிசனம் கொடுத்து, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாங்க. சிவபெருமானை வணங்கின பார்வதி தேவி, சிவபெருமானே, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்னும் உண்மையை உலகுக்கு உணர்த்த நாம் இருவரும் ஒன்றிணைந்த ஒரு வடிவமாக காட்சியளிக்கும் வரத்தை எனக்கு தந்திருள வேண்டும் அப்படிங்கிறாங்க. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என அருள் செய்தார். அதன்பின் ஈசனின் திருமேனியில் இடபாகம் பெற்று அர்த்தநாரீஸ்வரராகி மகிழ்ந்தாள் அன்னை. அதன்பின் அங்கு கூடியிருந்த சட்டை முனிவர் உட்பட அனைவருக்கும் ஆசி வழங்கினர்கள் இருவரும். அந்த நேரத்தில் மகரிஷிகளை பார்த்து இறைவன் சொன்னார், அன்னை பார்வதி தேவியால் பூஜிக்கப்பட்ட இந்த லிங்க வடிவத்தை உங்களை தவிர வேறு எவரும் பூஜிக்கலாகாது. தேவியால் பூஜிக்கப்பட்டதாயினும் சுகங்களை விரும்பாமல் என்னுடன் கலக்கும் முக்தி பேற்றை எதிர்பார்த்தே அவள் என்னை வணங்கி உள்ளாள். எனவே
உலக இன்பத்தை வணங்குவோர் இந்த சிவலிங்கத்தை பூஜிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆம், அதனால் இன்றைக்கும் பார்வதி தேவியால் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்ட பெருமைக்குரிய சந்தனமகாலிங்கத்தை ஆராதிக்கும் தலைமை பூசாரி பிரம்மச்சாரியாகவே இருந்து வருகிறார். இது வழி வழியாக தொடர்ந்து வருகிறது. முனிவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் அருளிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் அதன் பின் கைலாய மலைக்கே புறப்பட்டு போயிட்டாங்க. சந்தன மரத்தின் அடியில் உமாதேவி பிரதிஷ்டை செய்தமையால் சந்தன மகாலிங்கம் என்று அழைக்கப்பட்டு வரும் இந்த சிவலிங்கத்தை தேவிக்கு அடுத்ததாக பூஜை செய்யும் பேறு பெற்றவர் சித்த புருஷரான சட்டை முனிவர். உலகத்தை காத்து ரட்சிக்கும் அன்னை தவம் புரிந்த இடம் இந்த சந்தன மகாலிங்கம் திருக்கோயில். அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் வேண்டி பார்வதி தேவியின் தவம் புரிந்த பகுதி ஆலயத்தின் அருகே தனியே அடையாளமிட்டு வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அந்த இடத்தை தரிசித்து பக்தியுடன் வணங்கி செல்கிறார்கள். சந்தன மகாலிங்கத்திற்கு பார்வதி தேவி தற்போதும் தவம் மற்றும் வழிபாடுகளை இங்கிருந்து செய்வதாக ஒரு ஐதீகம் நிலவுகிறது. சந்தன மகாலிங்கத்தின் சன்னதி அருகே அன்னையை நினைத்து செய்யப்படும் தவமும் தியானமும் மிகுந்த பலன் கொடுக்க வல்லது. எனவே அவற்றிற்கு இடையூறு ஏற்படாது இருக்கும் பொருட்டு சந்தன மகாலிங்கம் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் அமைதியாக வழிபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். பார்வதி தேவி இங்கு வந்து குடிகொண்ட பிறகுதான் இந்த பகுதியே பசுமையானது. மரங்கள் துளிர்த்தன, வனம் குளுமையானது. எனவே உள்ளார்ந்த பக்தியுடன் இங்கு வந்து பார்வதி தேவியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சந்தன மகாலிங்கத்தையும் பார்வதி தேவியின் திருவுருவத்தையும் வழிபட்டு சென்றால் குடும்பத்தில் ஒற்றுமை தழைத்தோங்கும், நிம்மதி பிறக்கும். அன்னை பார்வதி தேவி இங்கு தவம் புரிந்த போது அவங்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் சதுரகிரியின் சித்த புருஷர்கள். அடுத்தது என்னன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாமா?